ஹாய் சிகா ஸ்கூலில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சொல்லியிருந்தேன் இல்லையா. அவர் பார்த்தீங்கன்னா காலையிலே சீக்கிரமாக கிளம்பி போயிட்டார். போகும்போதே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் தான் போயிருந்தார். அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பார். நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போனால் நல்லா ஆடுவான்னு சொல்லிட்டு எப்படி ஆடுவான்னு தான் தெரியல. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு போயிருந்தோம். அப்பயே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் டேன்றதுனால எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவனுக்கு மட்டும்தான் அன்யூனிஃபார்ம் போல். எப்போ வருவான்னு பார்த்துட்டே இருந்தால் லாஸ்ட்டாக தான் வந்து ஆடினா. சிகா பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலேருந்தே டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் எந்த காம்படிஷன்லையுமே கலந்துக்கவே மாட்டான். ஒரு மாதிரி ஷையாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். 4th ஸ்டாண்டர்ட் அப்போ கிருஷ்ண ஜெயந்தி காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அவனை நல்லா என்கரேஜ் பண்ணி கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஸ்பீச்லாம் பண்ண அனுப்பிச்சிருந்தேன். ஃபஸ்ட் டைம் மைக்கை பிடிச்சி பேசுனதுக்கப்புறம் அவன் தைரியம்லாம் நல்லா வந்துடுச்சு. அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே அவன் கலந்துக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே ரிலேட்டட் வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.